ஓகே. இன்னைக்கு என்ன பிசிபி டிசைன பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ESP32 வச்சு ஒரு டெக்னிக்கல் பிரேக் டவுன் ஒரு பிசிபி டிசைன் வந்து மேக் பண்ணலான்னு இருந்தேன். அதனால தான் இந்த பிசிபி டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த பிசிபி டிசைன்ல என்னென்ன இதுக்கு எந்த ரீசனுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்டின்னோம்னா, இதெல்லாம் வந்து ESP32 எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்டின்னோம்னா, ஒரு கேஸ்ல இருக்கும், இல்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கும். அது மெட்டல் கேஸ்ல இருக்கும். அது உள்ள என்ன இருக்கும், அந்த ஐசி உள்ள எப்படி ரூட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்டின்னு தெரியாத அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பிசிபி டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது ரெஃபரன்ஸ்க்காக ரீக்ரியேஷன் பண்ணோம் அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து பார்த்தோம்னா இந்த ராஸ்பெரியில வர RP20 அந்த மாடலை வச்சு தான் அது ரீக்ரியேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மாடல் வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாரி மாடலுக்காக தான் இந்த மாரி டிசைன் வந்து மேக் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு ரீசன் தான். அதே போல இதுல வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிமேட்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் சிமேட்டிக் தான் இந்த ESP32லயே அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்க அந்த சிமேட்டிக்கை தான் வந்து பேஸா வச்சு இதை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுல ஒரு 2 ஐசி மட்டும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஐசிலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, ஒரு யூஎஸ்பி ஹப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த யூஎஸ்பி ஹப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆ வந்து கன்வெர்ட் பண்ணோம். 2 இன்டர்ஃபேஸ்லயும் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ற ஒரு ரீசனுக்காக இந்த யூஎஸ்பி ஹப் வந்து எடுத்திருக்கோம். நம்ம எடுத்திருக்க யூஎஸ்பி ஹப் வந்து பார்த்தோம்னா CH334Fன்ற இந்த மாடல் தான் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த RxTX வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம யூஎஸ்பி ஹப் கொடுக்கறதுக்காக அதுக்கு ஒரு ஐசி எடுத்திருக்கோம். CH34K என்ற இந்த மாடல் எடுத்திருக்கோம். இது வந்து ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து சில மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியல அப்படின்னோம்னா யூஎஸ்பி வழியா ப்ரோக்ராம் பண்ண முடியல அப்படின்னோம்னா நம்ம வந்து RxTX மூலியமா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த 2 ஐசி வந்து நான் சேர்த்திருக்கேன். மற்றபடி மீதி சிமேட்டிக்ல இருக்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்க அந்த ESB வெப்சைட்ல இருக்கிற அந்த சிமேட்டிக் தான் எடுத்திருக்கோம். அதனால இந்த சிமேட்டிக்ல ரொம்ப பெருசா ஒன்றும் இல்லை. அதனால இந்த சிமேட்டிக் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம லே அவுட் போய் பார்ப்போம். லே அவுட்ல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரூட்டிங் பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ நம்ம இதை ஒன்னொன்னா வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்க டீகப்ளிங் கெப்பாசிட்டர். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஐசி ரொம்ப ஷார்ட்டா வச்சு நியர்பை வந்து வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு போற ட்ரேஸ் எல்லாமே லாங் ட்ரேஸா இருக்கும். இந்த லாங் ட்ரேஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா பேரடிக் இன்டெக்ஷன் வந்து உருவாக்கும். அதனால நாய்ஸ் நம்மளுக்கு வந்து லென்த் மேட்சிங்னால நம்மளுக்கு நாய்ஸ் வரும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஐசி கிட்டக்கே நம்ம வந்து அந்த டீகப்ளிங் கெப்பாசிட்டரை நம்ம வந்து பிளேஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் அவுட் பண்ணோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த டீகப்ளிங் கெப்பாசிட்டர் வந்து நம்ம வச்சிருக்கோம். நாய்ஸை வந்து அவாய்ட் பண்றது ஒரு ரீசனுக்காக தான். அதுக்கு இது வந்து பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிளாஷ் மெமரி. இந்த ஃபிளாஷ் மெமரி தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேம் வரும். அப்புறம் நம்மளோட லாஜிக் கோட்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு டேட்டாவை வந்து வச்சிருக்கோம். அதனால இந்த ஐசியை மட்டும் எப்பயுமே நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரோட ரொம்ப நியர்பைல ரொம்ப ஷார்ட்டஸ்டா வந்து ரூட் பண்ணிக்கணும். ஏன்னா இது SPI ப்ரோட்டோகால்ன்றனால நம்மளுக்கு வந்து ஹை ஸ்பீடு டேட்டா வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால எப்பயுமே நம்ம ஐசியோட நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட நியர்பைல வச்சு ரொம்ப ஷார்ட்டா வச்சு ரூட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்டா வந்து பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம 2 கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 40 மெகாஹெர்ட்ஸ் உள்ள கிறிஸ்டல் ஆசிலேட்டரும், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 12 மெகாஹெர்ட்ஸ் உள்ள கிறிஸ்டல் ஆசிலேட்டரும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி ஹப்புக்கும் அதுக்கடுத்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நாய்ஸ் ப்ரௌண்ட் பண்ணி நம்மளோட பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட் பீட்டா வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து யூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஐசிக்கு எப்பயுமே ஒரு ஹார்ட் பீட்டா வந்து யூஸ் ஆகும். அதே போல இது கீழே வந்து ரூட்டிங் எந்த சிக்னல் ரூட்டிங்கே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது கீழே வந்து ஏதாவது சிக்னல் ரூட்டிங் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக எப்பயுமே கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட்டிங்கும் எதுவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கீழேயோ இல்லை மேலேயோ வந்து ரூட்டிங் எப்பயுமே இருக்கக்கூடாது. அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுக்கு நாய்ஸ் வந்து தடுக்கணுன்றதுக்காக நம்மளோட ஐசிக்கு நியர்பைல வச்சு நம்ம வந்து ரூட்டிங் எப்பயுமே பண்ணிக்கணும். நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் சரி, அதே போல நம்ம யூஎஸ்பி ஹப்புக்கு இருந்தாலும் சரி, எந்த ஐசிக்கு வந்து நம்ம வந்து எந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்றது இருந்தாலும் சரி, அதோட மைக்ரோ கண்ட்ரோலர் நியர்பைல வச்சு ரொம்ப கிட்டக்க வச்சு ரூட்டிங் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த யூஎஸ்பி ஹப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா வந்து நம்ம வந்து ரூட்டிங் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது ரூட்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த யூஎஸ்பி ஹப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா
2 நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது 2 டேட்டா வந்து நம்மளுக்கு பிரியும். ஒரு யூஎஸ்பில இருந்து டேட்டா வந்து 2ஆ பிரியும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்மளோட டேட்டா வந்து யூஎஸ்பில இருந்து இப்போ கண்டக்ட் ஆகுறதும், அதே போல நம்மளுக்கு வந்து இந்த ஆர்எக்ஸ்டிஎக்ஸ்ல இருந்து வர அந்த டேட்டாவும் வந்து ஒரே இதுல கண்டக்ட் ஆகுறதுனால நம்ம பேரலா வந்து ரூட்டிங் வந்து எப்பயுமே வச்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியல் பேர் வந்து ரூட்டிங் தான் எப்பயுமே இருக்கணும். பேரலல் ரூட்டிங் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து இம்பிடன்ஸ் வந்து 19 ஓம்ஸ் இம்பிடன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால இது மட்டும் ரூட்டிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அது கொஞ்சம் நம்மளுக்கு பிராக்டிஸ் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளால ரூட்டிங் பண்ணி கண்டக்ட் பண்ணி ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். அதனால கொஞ்சம் ரூட்டிங் மட்டும் கொஞ்சம் பேரலா வந்து ரூட்டிங் பண்ணிக்கணும் எல்லா இடத்துலயும். வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹப்புக்கு வந்துச்சு நம்ம வந்து இந்த யூஎஸ்பில இருந்து கனெக்ட்ல இருந்து வந்து அதுக்கடுத்து வயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேல எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்க 2 ரெசிஸ்டர் 0 ரெசிஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம். அது மூலியமா வந்து யூஎஸ்பி கனெக்டர்ல இருந்து வர அந்த கனெக்ஷன் வந்து இங்க வந்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு D4 பிளஸ் மைனஸ் வந்து பார்த்தோம்னா அதுக்கடுத்து ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வந்து எடுத்துட்டு போய் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர்ல டிஃபரன்ஷியல் பேர் ரூட்டிங்கா எடுத்துட்டு போய் ரூட் பண்ணிருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம். ஆனா கொஞ்சம் ரூட்டிங் பிராக்டிஸ் இருந்தா போதும், நம்ம ஈஸியா வந்து ரூட் பண்ணிக்கலாம். அது யூஎஸ்பி அப் முடிஞ்ச அதுக்கடுத்து நம்ம ஆர்எஃப் ட்ரேஸ் போனோம். இதுல மொத்தம் நம்மளுக்கு 2 தான் வந்து ரொம்ப முக்கியமான இந்த லேஅவுட்ல பார்க்க வேண்டியது. எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் பேரலல் ரூட்டிங்கும் அதுக்கடுத்து இந்த ஆர்எஃப் ட்ரேஸும் தான். இந்த ஆர்எஃப் ட்ரேஸ் எப்படி ரூட்டிங் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா ஆர்எஃப் டெஸ்ட் எப்பயுமே வந்து நமக்கு எப்பயுமே வந்து பார்த்தோம்னா போர்டு எட்ஜில் இருக்கும், இல்லைன்னா போர்டு சைடில் இருக்கும். அந்த மாதிரி தான் ரூட்டிங்காக நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த ஐசியை வந்து நான் வந்து 40 டிகிரிக்காக வந்து மேக் பண்ணி அதை வந்து ரூட்டிங் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன். ஏன்னா வந்து சைடில் வச்சோம் அப்படின்னோம்னா நம்மளால அந்த ரிஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண அந்த ராஸ்பெரி பை அந்த மாடல் மாரி எடுத்துட்டு போக முடியாது. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை வந்து 45 டிகிரிக்காக வந்து அதை வந்து நம்ம ஐசியை வந்து ரொட்டேட் பண்ணி அதை வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்து நம்மளோட ஆர்எஃப் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆண்டனா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான்சன்ஸ் சொல்லி ஒரு கம்பெனியில அந்த ஒரு ஆண்டனா தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது அந்த அந்த யூஸ் பண்ற அந்த பீட் கொடுக்குற அந்த ஆண்டனா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம வந்து ஏன்னா வந்து இது வந்து வைஃபையும் ப்ளூடூத்தும் நம்மளுக்கு எடுத்துட்டு போய் கண்டக்ட் பண்ற அந்த ரீசன்னால எப்பயுமே இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ப்ராப்ளம் இல்லாம ஒர்க்கிங் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த பை ஃபில்டர் வந்து எப்படி வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங் நெட் வந்து எப்படி நம்ம எடுக்கணும், அதுக்கான கேல்குலேஷன் எப்படி பண்ணோம் எனக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்ல நம்ம வந்து எவ்வளோ காம்பனண்டோட வேல்யூ வந்து எடுக்கணும், ரேஞ்ச் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்காது. எப்பயுமே இந்த ஆர்எஃப் ட்ரேஸ் இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து இந்த ESP32 யூஸ் பண்ற காரணம், இந்த ஐசி யூஸ் பண்ற காரணமே என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுக்கு வந்து ஈஸியா நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணலாம், வைஃபையும் ப்ளூடூத்தும் ஆக்சஸ் பண்ற அந்த ரீசனுக்காக தான் எப்பயுமே இந்த மாடல் வந்து எப்பயுமே சூஸ் பண்ணுவாங்க எல்லா ஐசி இருந்தாலும் சரி. ஏன்னா இது வந்து ஆல் இன் ஆலா ஒரே ஐசியில ஒரே மைக்ரோ கண்ட்ரோலர்னால தான். அதனால எப்பயுமே கீப் அப் ஜோனை வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து சீல்டிங்காக வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஜிஎன்டி வந்து கொடுத்துருக்கோம். இது பண்றதுனால சாலிட் ஜிஎன்டி வர்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த பேரட்டிக் இன்டெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அவாய்ட் ஆகும். அப்படி பண்றதுனால நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ளூடூத்தோ இல்லை வைஃபையோ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதே போல இதோட அந்த கனெக்டர்ல இருந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும் போது நம்ம எப்பயுமே வந்து லென்த் மேட்சிங்கும் பார்க்கணும். அதே போல ட்ரேஸோட வித்தும் பார்க்க வேண்டியது இருக்கு. ட்ரேஸ் லென்த் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம மைக்ரோ கண்ட்ரோல்ல கொடுக்குற அந்த ட்ரேஸ் லென்த்தை வச்சு நம்ம எடுத்துட்டு போக கூடாது. அதாவது ட்ரேஸ் லென்த்தை சுவிட்ச் பண்ணி அதை மாற்றி 35 mm எடுத்திருக்கோம். அப்படி எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் எப்பவுமே கீப் அப் ஜோன் யூஸ் பண்ணி அதே போல அது பக்கத்துல எல்லாம் ஒரு சில ஜிஎன்டி ஸ்விட்சிங் வயர்ஸை யூஸ் பண்ணி ரூட்டிங் பண்ணாலே போதும். நம்மளுக்கு இந்த ஆர்எஃப் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான். அதுக்கு அடுத்து வந்து ஃபைனலா என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னோம்னா நம்மளோட இந்த ஜிபிஐ பின்ஸ் தான். இந்த ஜிபிஐ பின்ஸ் எல்லாம் எப்படி ரூட்டிங் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம்னா ஏற்கனவே இப்போ பாத்தீங்க அப்படின்னோம்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3D வியூல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு
நல்லா தெரியும். என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஜிபிஐ பின்ஸ் வந்து பார்த்தோம்னா, நம்ம இதை ஆல் இன் ஆல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐசியில் இருக்க ஒத்துமொட்ட பின்னியம் தான் நம்ம ரூட்டிங் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதனால இதுல வந்து கிராஸ் டாக் வரும், இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னோம்னா, நம்ம இதுல வச்சிருக்க ஐசிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து அதே போல இந்த லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போர்டு அந்த லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ராஸ்பெரி யூஸ் பண்ணியிருக்க 1 எம்எம் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி அதே தான் 5.9 எம்எம் இருக்கும். அதே போல லென்த் வந்து 5.5 எம்எம் இருக்கும். வித்து வந்து பார்த்தோம்னா ஒரு 30 எம்எம்குள்ள எடுத்துட்டு 27 எம்எம்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ இந்த போர்டு எட்ஜுக்குள்ள இந்த போர்டு கெப்பாசிட்டன்ஸ்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அட்டன் பண்ணோம், ரூட்டிங் வந்து பண்ணோம் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கிட்டக்கவே நம்மளுக்கு வேற வேற இன்டர்ஃபேஸ் இருக்கும், வேற ஐசிஸ் இருக்கும், வேற டீகப்ளிங் கெப்பாசிட்டர் இருக்கும், அதே போல வேற ஃபிளாஷ் மெமரி இருக்கும், அதே போல எஸ்பி ப்ரோட்டோகால் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்ம ரூட்டிங் பண்ணி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு இதுக்கு வந்து குட் ப்ராக்டிஸ் இருந்தா போதும். அதே போல கொஞ்சம் ரூட்டிங் கொஞ்சம் பண்ணி அதை பழகி இருந்தா மட்டும்தான் இந்த மாரி ரூட்டிங் வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாரி பேஸ்ல நம்ம வந்து ஃபுல் ஐசியில் இருக்க ஃபுல்லா வந்து நம்ம ரூட்டிங் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இப்படிதான் ரூட்டிங் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு டெப் போர்டு எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப காம்பாக்டா, ரொம்ப அந்த ஐசி வந்து ரொம்ப காம்பாக்டா அந்த ஐசி வந்து யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கிற மெத்தடுக்காக தான் இந்த டெப் போர்டா வந்து டெவலப்மெண்ட் போர்டா வந்து மேக் பண்றாங்க. அப்படின்னும் போது அது ரொம்ப ஸ்மாலா ரொம்ப ஈஸியா இருந்தாதான் அது வந்து எந்த பிரெட் போர்டில் யூஸ் பண்றதுக்கும் இருந்தாலும் சரி, அதே போல வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் எப்பயுமே இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தா போதும், இதையே நீங்க வந்து ஈஸியா பண்ண முடியும். அதனாலதான் அதே போல இதுல கிராஸ் டாக் வருமா, இந்த ESP32 இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த மாடல்ல ஒரு ஜிபிஐ பின்ஸுக்கும் நம்ம போதுமோ கிராஸ் டாக் வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னோம்னா நம்ம வந்து இப்போ GPIO4 எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ அதில் ஒரு சென்சார் கனெக்ட் பண்ணி எனக்கு டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம அந்த ஒரு ப்ரோட்டோகால், அதாவது அந்த ஒரு லாஜிக் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எங்கேஜ் ஆகி அது ஒர்க் ஆகும். மற்றபடி மீதி எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. மற்றபடி மீதி ஐசிஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்மளுக்கு வெறும் வந்து பார்த்தோம்னா அந்த GPIO4 பின் அது மட்டும் தான் யூஸ் ஆகும். அந்த ரீசனுக்காக கிராஸ் ஆக வர வாய்ப்பு இல்லை. அதே போல இப்போ நம்ம டிஆர்சி செக் வந்து பண்ணுவோம். டிஆர்சி செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ரூட்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதையும் தெரிய வரும். ஆனால் அதையும் நம்ம டிஆர்சி செக் பண்ணி பார்த்துப்போம். ஜிஆர்டிசி செக் பண்ணும்போது நம்மளுக்கு வெறும் எரர்ஸ் எதுவும் இல்லை, 0 எரர்ஸ் தான் வந்துருக்கு. வார்னிங் மட்டும் 2 காட்டுது. என்ன வார்னிங் அப்படின்னோம்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூஎஸ்பியில் எப்பயுமே வர அந்த வார்னிங் வந்துட்டு இருக்கு. அதே போல நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ஐசிஎஸ்ல வந்து வார்னிங் வருது. ஏன்னா இது பக்கத்துல இந்த ஸ்விட்சிங் வயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜிஎன்டிக்காக பின்ஸா சொல்லி ஸ்விட்சிங் வயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ற வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இதுல எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம ஜிஎன்டிக்காக அந்த வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்டா என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னோம்னா இப்போ நம்ம இந்த மாரி ஐசிஸ் யூஸ் பண்ணி இந்த ESP32 ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் போர்டா வந்து மேக் பண்றோம். ஒரு பிரேக் டவுனுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு ஐசிஸ் எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ESP32 எப்பயுமே ஒரு ஷார்ட்டஸ்டா ரொம்ப கிட்டக ரொம்ப கேஸ்குள்ளேயோ இல்லை பாக்ஸ்குள்ளேயோ இருக்கும். அதை வந்து வெளியே கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காட்டுறதுக்கும், அதே போல நம்ம இப்போ காம்போனன்ட் பிளேஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கிட்டக்க நியர்ல ரொம்ப கிட்ட இருந்தாலும் நம்ம வந்து ரூட்டிங் ஸ்டைல் மூலியமா எப்படி வந்து ரூட்டிங் பண்ணோம் அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க எப்பயுமே இந்த மாதிரி பிசி டிசைன்லாம் கொஞ்சம் டைம் எப்பயுமே தேவைப்படும். அதே போல கொஞ்சம் ரூட்டிங் பண்ணி அதை பிசி டிசைன் லே அவுட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிசி டிசைன் தான் மேக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம போர்டு எஜும் ஏரியாவும் கம்மி, அந்த ஏரியாவுக்குள்ள எனக்கு கண்டிப்பா ஒரு பிசி டிசைன் வேணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கோன்னும் போது நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி பிசி டிசைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான். அதுபடி வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த பிசி டிசைனை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க கமெண்ட்ல, அதையும் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் நிறைய பேர் ஷார்ட்ஸை பார்த்து வந்திருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் டியூனிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பிசி டிசைனை பற்றி ரிலேட்டபுளாக
படிக்கணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எலிஃபென்ட் பின் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே போல் அடுத்த செக்ஷனில் என்ன மாரி பிசிபி டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ரப்பர் டாக்கின்னு சொல்லி ஒரு மாடல் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பிசிபி போர்டு எப்படி பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதை முடிஞ்சால் அதையும் பிசிபி டிசைனாக மேக் பண்ணி போடுறேன். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங். பாய்.